வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பிசிக்ஸ் கோம்பை சேனலில் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்குரியது. இப்போ 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக முடிச்சுட்டு செகண்ட் வால்யூமில் வந்து 7th 8th 9th லெசன்லாம் முடிச்சிருக்கோம். இப்போ வந்து 6th லெசன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதோட தொடர்ச்சி வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமதள அடியில் பிம்பம் தோன்றுதல் அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ சமதள ஆடி அப்படிங்கும் பொழுது ஒரு சமதளமாக இருக்கக்கூடிய ஆடி தான் நமக்கு என்ன, அது சமதள ஆடி. நம்ம முகம் பார்க்கும் கண்ணாடி இதெல்லாம் நமக்கு ஒரு சமதள ஆடி தான். ஓகேங்களா? இப்போ அந்த ரசம் பூசப்பட்டது நம்ம என்னது சமதள ஆடி, நம்ம முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடிப்பா. இப்போ நம்ம இங்கே வந்து இப்போ வந்து நம்ம இங்கே ஒரு சமதள ஆடி வந்து என்ன செஞ்சுருக்கோம், எடுத்திருக்கோம். இப்போ சமதள ஆடியில் முன்னாடி சமதள ஆடிக்கு முன்னாடி ஒரு புள்ளி பொருள் ஒன்று வச்சுருக்கோம். அதாவது ஒரு பொருள் ஒன்று வச்சுருக்கோம். அது ஏதோ ஒரு பொருள் நம்ம வச்சுக்கோங்க. இப்போ ஏ அப்படிங்கிற இடத்துல ஒரு புள்ளி பொருள் என்ன செய்யுது இருக்குது. ஆக புள்ளி பொருள் ஏ அப்படிங்கிறது சமதள ஆடிக்கு முன்னாடி இருக்குது. அப்போ முன்னாடி இருக்கும் பொழுது சமதள ஆடியில் இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய இந்த புள்ளி பொருள்னால சமதள ஆடியில் படுகதிர் படக்கூடிய இடம், இதில் எது படுகதிர் அப்படின்னா ஏஓ அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது படுகதிர். சமதள ஆடியில் படுகதிர் படக்கூடிய இடம் வந்து ஓங்கிற இடத்துல தான் சமதள ஆடியில் படுகதிர் என்ன செய்யுது, படுது. பட்டு அது என்ன செய்யுது, எதிரொலிக்குது. எதிரொலிக்கக்கூடிய கதிர் வந்து நமக்கு என்னது ஓபி. ஓபி அப்படிங்கிறது எதிரொலிப்பு கதிர். நம்ம ஏற்கனவே நேற்று கிளாஸ்லாம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, படுகதிர் எதிரொலிப்பு கதிர் பற்றி. அப்போ ஏஓ அப்படிங்கிறது படுகதிர், ஓபி அப்படிங்கிறது எதிரொலிப்பு கதிர். இப்போ இங்கே நடுவில் ஒரு செங்குத்து கோடு நம்ம என்ன செஞ்சிடறோம், வரைஞ்சிடறோம். அது வந்து ஓஎன் அப்படிங்கிறது நம்ம வரைஞ்ச செங்குத்து கோடு. ஓஎன்னா செங்குத்து கோடு. இப்போ ஏஓஎன் அதே மாதிரி பிஓஎன் இது ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய கோணம் வந்து படுகோணம் ஐ. ஓகேங்களா? படுகோணம் சரி, இது வந்து நமக்கு எதிரொலிப்பு கோணம் 6. இப்போ அந்த படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் ரெண்டும் நமக்கு என்னது ஒன்றுக்கு ஒன்று சமமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சொன்னக்கூடிய ஏஓஎன்னும் பிஓஎன்னும் வந்து என்னவா இருக்கும்ப்பா, சமமாக இருக்கும். அதனால் நம்ம ஐசிக்கோல்ட்டு ஐன்னு சொல்லிக்கலாம். ஐசிக்கோல்ட்டு ஏன்னா படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் நமக்கு என்ன தான் சமம் தான். அதனால் ஐசிக்கோல்ட்டு ஐ. அப்போ கோணம் ஏஓஎன் சிக்கோல்ட்டு பிஓஎன். இதை தவிர்த்துட்டு சமதள ஆடியிலிருந்து புள்ளிப்பொருளிலிருந்து வரக்கூடிய இன்னொரு கதிர் இருக்கு. அந்த கதிர் வந்து பார்த்தீங்கன்னா ஏடி. இது வந்து சமதள ஆடியில் டிங்கிற இடத்துல என்ன செய்யும், படும். இதுவும் படுகதிர் தான். இந்த படுகதிர் மற்றொரு கதிர் இது வந்து பார்த்தீங்கன்னா சமதள ஆடியினுடைய டி என்ற புள்ளியில் பட்டு அப்படியே டியிலிருந்து மறுபடியும் ஏவை நோக்கி என்ன செஞ்சிடும், எதிரொலிச்சிடும். ஆக பட்டு இப்படி எதிரொலிச்சிடும். ரெண்டு அம்புக்குறி போட்டிருப்போம். இங்கே பட்டுட்டு திருப்பி என்ன செஞ்சிடும், இங்கே எதிரொலிச்சிடும். ஓகேங்களா? இப்போ இந்த பிஓவை கொஞ்சம் நீட்டி விடுங்க. அதே மாதிரி ஏடியை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அப்போ ஏடியை எக்ஸ்டெண்ட் பண்ணி பிஓவை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அது ரெண்டும் ஒரு புள்ளியில் போய் சந்திக்கும். அந்த சந்திக்கிற இடத்துக்கு பேர் என்னன்னா ஏ டேஸ். அந்த ஏ டேஸ் அப்படிங்கிறது தான் பொருளினுடைய பிம்பம் உருவாகக்கூடிய இடம். ஓகேங்களா? சரி, இப்போ இங்கேருந்து பொருள் படக்கூடிய இந்த தொலைவு ஏஓ, இதுவும் அதே மாதிரி இந்த ஓஏடஸ் ரெண்டுமே நம்ம பிபின்னு என்ன செஞ்சுருப்பாங்க, போட்டிருப்பாங்க. இது ரெண்டு தொலைவுகளும் வந்து என்னவாக இருக்கும், சமமாக இருக்கும். அதாவது சமதள ஆடிக்கு முன்பாக எவ்வளவு தூரத்தில் நீங்கள் பொருள் வச்சுருக்கீங்களோ அந்த பொருளினுடைய பிம்பம் சமதள ஆடிக்குள்ள அவ்வளவு தொலைவு தள்ளி என்ன செய்யும் இருக்கும். முன்னாடி எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அதே தூரம் தான் சமம். அதாவது ஏடியும் டிஏடஸும் சமம் அப்படிங்கிற ஏடியும் ஏடஸ்டியும் சமம். இந்த சமதள ஆடிக்கு முன்னாடி பொருள் இருக்கக்கூடிய தொலைவு தானே இந்த தொலைவும், சமதள ஆடிக்கு உள்ள பிம்பம் இருக்கக்கூடிய தொலைவு. ஓகேங்களா? பிம்பம் இருக்கக்கூடிய தொலைவு இது ரெண்டும் வந்து என்னதான் இருக்கும், சமமாக இருக்கும். இப்போ ஏடி சிக்வல்ட்டு ஏடஸ்டி அப்படின்னா சமதள ஆடியில் இருக்கும். இதை தவிர இந்த கோணங்கள் எல்லாம் சமம். இது ஒன்றை விட்ட கோணங்கள், இது வந்து ஒத்த கோணங்கள். தேர்ஃபோர் டிஏஓ சிக்வல்ட்டு ஓஏடஸ் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஏஓஎன்னும் பிஓஎன்னும் நமக்கு ஈக்குவல் தானே. ஏஓஎன்னும் பிஓஎன்னும் ஈக்குவல். அதனால் இது ரெண்டு ஈக்குவல்ன்ற போது இது ரெண்டு என்னது நமக்கு ஈக்குவல். இந்த ரெண்டு கோணம் எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா ஒன்று விட்ட கோணங்கள் சமம். ஓகேங்களா? அதன் அடிப்படையில் ஏஓஎன்னும் டிஏஓவும் நமக்கு என்னவாக தான் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதேமாதிரி
ஒரே மாதிரியான கோணங்கள் அப்படின்னு சொல்லும் போது பிஓஎன்னும் ஓஏடி இதுவும் நமக்கு என்னது ஈக்குவலாக இருக்கும். இப்போ இது ரெண்டு ஈக்குவலுங்கும் போது இது ரெண்டு ஆட்டோமேட்டிக்காக என்னது ஈக்குவல். அடுத்ததில் டிஏஓ சிக்வல் ஓஏடி முக்கோண விதிகளின்படி நம்ம என்னது போட்டுரும். போடும்போது இந்த ரெண்டு முக்கோணம் ஒன்றுக்கு ஒன்று சர்வசமமாக இருக்கும். முக்கோணம் ஓடிஏவும் ஓடிஏடஸும் ஒன்றுக்கு ஒன்று என்னவாக இருக்கும், சமமாக இருக்கும். ஓடிஏ இங்கே இருக்கு, ஓடிஏடஸ் இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சர்வசமம். சர்வசமமாக இருக்கும் பொழுது, சமமாக இருக்கும் பொழுது ஏடியும் டிஏடஸும் நமக்கு என்ன ஈக்குவல். இதைத்தான் நம்ம முன்னாடி சொன்னோம். சமதளாடிக்கு முன்பாக பொருள் எவ்வளோ தூரத்தில் வச்சுருக்கோமோ அதே தொலைவு தான் சமதளாடிக்குள்ளேயும் அதனுடைய பிம்பம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின்லப்பா சமதள ஆடியில் தோன்றக்கூடிய பிம்பத்தினுடைய பண்புகள் பற்றி சொல்ல போகிறோம். இப்போ சமதள ஆடியில் எப்படி பிம்பம் தோன்றுறதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்து அதனுடைய பண்புகள் பார்க்கும்போது சமதள ஆடியினுடைய பண்புகளில் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடியது சமதள ஆடியில் தோன்றக்கூடிய பிம்பம் இடவள மாற்றம் கொண்டது. ஓகேங்களா? இடவள மாற்றம் கொண்டதுன்னா நமக்கு சின்ன வகுப்புலேயே படிச்சிருப்போம். சமதள ஆடி முன்னாடி நீங்கள் போய் நிற்கும் போது இடது கையை தூக்குனீங்கன்னா வலது கை தூக்குறது மாதிரி தெரியும். வலது கையை தூக்கும் பொழுது இடது கையை தூக்கும் மாதிரி தெரியும் கண்ணாடி முன்னாடி நிற்கும். இதைத்தான் நம்ம இடவள மாற்றம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம் சொல்கிறோம். இங்கே பிம்பம் உருவாகும் பொழுது அது இடவள மாற்றத்தோடு இருக்கும். அது வந்து ஒரு நேரான மாய பிம்பமாக இருக்கும். சமதள ஆடியில் தோன்றக்கூடிய பிம்பம் இடவள மாற்றம் கொண்ட நேரான மாய பிம்பம். மூணாவது ரெண்டாவதா நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளினுடைய அளவும் பிம்பத்தினுடைய அளவும் சமம். நீங்கள் பொருளோட எவ்வளோ சைஸுக்கு நம்ம சமதள ஆடி முன்னாடி நம்ம பொருளுடைய சைஸ் வச்சுருக்கோமோ, இப்போ இத்தனை சென்டிமீட்டர் இத்தனை மீட்டர்னு நம்ம வச்சுருக்கோம்னா 10 மீட்டர் இல்லாட்டி ஒரு 10 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. 10 சென்டிமீட்டர் அளவு கொண்ட ஒரு பொருள் வச்சுருக்கோம் அப்படின்னா உள்ளே தோன்றக்கூடிய பிம்பத்தினுடைய அளவும் அதே 10 சென்டிமீட்டர் தான் என்ன செய்யும் இருக்கும். ஓகேங்களா? ஆக பொருளினுடைய அளவும் பிம்பத்தினுடைய அளவும் சமமாக இருக்கும். இது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3ல் என்ன சொல்கிறோம், ஏன்னா நம்ம ஏற்கனவே முதல் சொன்னாதான் சமதள ஆடிக்கு முன்பாக நீங்கள் எவ்வளவு தூரத்தில் பொருள் வச்சுருந்தாலும் சமதள ஆடிக்கு உள்ள பிம்பம் தெரியக்கூடிய தொலைவு அவ்வளோ தூரத்தில் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ சமதள ஆடிக்கு முன்பாக ஒரு 30 சென்டிமீட்டர் தள்ளி இல்லாட்டி 40 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு பொருள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதே தொலைவு தான் பிம்பமும் கண்ணாடிக்குள்ளே தெரியும், சமதள ஆடிக்குள்ளே தெரியும். ஓகேங்களா? அதே 40 சென்டிமீட்டர் தள்ளி தான் பிம்பமும் என்னது தெரியும். இப்போ இது வந்து 3வது பாயிண்ட் நம்ம என்னது சொல்கிறோம். 4வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பொருளை வந்து தீட்டா கோணத்தில் சாய்ச்சி 2 சமதள ஆடிகளுக்கு நடுவில் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ தோன்றக்கூடிய பிம்பங்களினுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம இப்போ சொல்கிறது. பொருள் ஒன்றை தீட்டா கோணத்தில் 2 சமதள ஆடிகளுக்கு நடுவே வைக்கும் பொழுது தோன்றக்கூடிய பிம்பங்களின் எண்ணிக்கை ஒன்று. அது என்ன எப்படிலாம் இருக்கும், சமச்சீரான நிலையிலோ இல்லாட்டி சமச்சீரற்ற நிலையிலையோ நம்ம வந்து அந்த பொருளை வைக்கிறோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து 360/θ இரட்டைப்படையாக இருந்துச்சு அப்படின்னா n = 360/θ -1 அப்படிங்கிற இதில் நம்ம தீட்டா எவ்வளோ வச்சுருக்கோன்னு போட்டு டிவைட் பண்ணி -1 போட்டோம்னா அத்தனை பிம்பம் நம்ம அது நமக்கு தெரியும். இரட்டைப்படை எனில் என்னோட மதிப்பு வந்து இப்படி இருக்கும். சமச்சீரான நிலையில் வச்சுருந்தோம்னா 360/θ ஒற்றைப்படையாக இருந்தால் நம்ம வச்சிருக்கக்கூடிய 360/θ வந்து ஒற்றைப்படையாக இருந்துச்சு அப்படின்னா தீட்டானா நம்ம எவ்வளோ டிகிரியில் வச்சுருக்கோங்கிறதுப்பா. இப்போ வந்து 30 டிகிரியில் வச்சுருக்கோம் அப்படின்னா 360/30. அப்போ நீங்கள் அடிக்கும்போது உங்களுக்கு என்ன வரும், 0 அடிச்சுன்னா 3யும் 360 அடிக்கும் போது 12. அந்த 12 வந்து நமக்கு என்னது இரட்டைப்படையாக இருக்குது இல்லாட்டி ஒற்றைப்படையாக இருக்குது அப்படின்னா 360 - θ -1 அத்தனை பிம்பம் வந்து நமக்கு என்னது கிடைக்கும். இப்போ நம்ம 12 - 1 n = 11 பிம்பங்கள் நமக்கு என்னது கிடைக்கும். அந்த மாதிரி அப்போ அந்த ஆன்சரை வச்சு தான் இந்த ஆன்சர் வந்து ஒற்றைப்படையா இரட்டைப்படையாங்கிறத வச்சு தான் நம்ம என்ன செய்யறோம் சொல்கிறோம். இதே சமச்சீரற்ற நிலையில் வச்சுருக்கோம் பொருளை வந்து சமச்சீரற்ற ஒரு நிலையில் ஒரு பொருள் வச்சுருக்கோம் அப்படின்னா அங்கே உருவாகக்கூடிய பிம்பங்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது n = 360/θ. அங்கே என்ன தீட்டாவில் நம்ம வச்சுருக்கோமோ அதை மட்டும் வகுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் தான் அத்தனை பிம்பம் நமக்கு என்னது அங்கே உருவாகிருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து இங்கே நம்ம சொல்லக்கூடியது. இது எல்லாமே சமதள ஆடியில் தோன்றக்கூடிய பிம்பத்தினுடைய பண்புகள். இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாப்பா சமதள ஆடியில் தோன்றக்கூடிய மெய் மற்றும் மாய பிம்பங்கள். சமதள ஆடியில் மெய் பிம்பம் மாய பிம்பம் எப்படி தோன்றுது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் சமதள ஆடிக்கு முன்னாடி ஓங்கிற இடத்துல மெய்ப்பொருள் என்ன செஞ்சுருக்கோம் வச்சுருக்கோம். இப்போ மெய்ப்பொருள்லேருந்து வரக்கூடிய விரிகதிர்கள், இதெல்லாம் விரிகதிர்கள், மெய்ப்பொருள்லேருந்து வரக்கூடிய விரிகதிர்கள் சமதள ஆடி மேலே பட்டு எதிரொலிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விரிகதிர் இங்கே பட்டு இங்கே எதிரொலிச்சிருக்கு, இந்த விரிகதிர் இங்கே பட்டு இங்கே எதிரொலிச்சிருக்கு, அதே மாதிரி இங்கே பட்டு எதிரொலிச்சிருக்கு, இங்கே பட்டு எதிரொலிச்சிருக்கு. இப்படி
சமதள ஆடியிலிருந்து வரக்கூடிய அந்த எதிரொலிக்கப்பட்ட கதிர்கள் வந்து தோன்றின பின்னாடி இந்த விரி கதிர்கள்னால் தோன்றப்பட்ட எதிரொலிக்கப்பட்ட கதிர்கள் தோன்றும் பொழுது சமதள ஆடிக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாய பிம்பம் வந்து என்ன செய்யும், சமதள ஆடிக்கு உள்ள வந்து தோன்றும். இந்த மாய பிம்பம் அப்படிங்கிறது நம்ம படத்துல குறிச்சிருக்க மாதிரி ஐ, ஓகேங்களா? இங்க எதிரொலிக்கப்பட்ட பின்னாடி உள்ளுக்குள்ள விழக்கூடிய பிம்பம் தான் என்ன பிம்பம், இந்த மாய பிம்பம் ஐ. இந்த பிம்பம் திரையில் என்ன செய்யாது, தோன்றாது. ஆனா நம்ம கண்களால் அதை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும், ஓகேங்களா? அது திரையில் தோன்றாத ஆனால் கண்களால் மட்டுமே காணக்கூடிய பிம்பம் தான் மாய பிம்பம் அப்படின்னு என்ன செய்யறோம் சொல்றோம். அடுத்து இந்த மாய பிம்பம் சொல்றோம் இல்லையா, அந்த மாய பிம்பம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து விரிதலுக்கு உட்பட்டு கிடைச்ச பிம்பம் தான் அந்த மாய பிம்பம் அப்படிங்கிறது. அடுத்து அதே கதிர்கள் வந்து குவிக்கப்பட்டு வரும்பொழுது எதிரொலிக்கப்பட்ட பின்பு குவிக்கப்பட்டு இந்த ஐங்கிறது இங்க சமதள ஆடிக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி முன்னாடி இருக்கும் பொழுது அதனால் உருவாக்கக்கூடிய பிம்பம் என்ன பிம்பம்னா அதான் மெய் பிம்பம் அப்படிங்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா திரையில் வந்து என்னது நம்ம வந்து தோன்றக்கூடியது, கண்களாலும் நம்மளால பார்க்க முடியும், திரையிலையும் பார்க்க முடியும், கண்களாலையும் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட பிம்பம் தான் என்ன பிம்பம், மெய் பிம்பம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்துப்பா பொருள் மற்றும் பிம்பங்களினுடைய தன்மைகள், அதற்கான நிபந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. இப்ப பொருள் மற்றும் பிம்பத்தினுடைய தன்மை வந்து மெய் பிம்பமா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உண்மையான கதிர்கள் பிம்பத்துல தான் அது என்ன செய்யும், குவியும். மாய பிம்பமா இருந்துச்சு அப்படின்னா பிம்பத்திலிருந்து கதிர்கள் விரிவது போன்று நமக்கு என்னது தோன்றும். அதே மாதிரி மெய்ப்பொருள் பொருளினுடைய பிம்பம் வந்து பொருள் வந்து மெய்ப்பொருளா இருக்கு அப்படின்னா உண்மையாகவே கதிர்கள் பொருளிலிருந்து என்ன செய்யும், விரிவடையும். அதே இது மாய பொருளா இருக்கு அப்படின்னா கதிர்கள் பொருளிலிருந்து நமக்கு வந்து குவிவது மாதிரியே நமக்கு என்னது தோன்றும். ஆக மெய்பிம்பமா இருந்தா உண்மையான கதிர்கள் பிம்பத்துல குவியும், மாய பிம்பமா இருந்தா பிம்பத்திலிருந்து கதிர்கள் விரிவது போன்று தோன்றும். மெய்ப்பொருளா இருந்தா உண்மையாகவே கதிர்கள் பொருளிலிருந்து விரிவடையும், மாய பொருளா இருந்தா கதிர்கள் பொருளில் வந்து குவிவது போன்று தோன்றும். அடுத்து நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னாப்பா ஒளிவிலகல் எண் அப்படின்னா என்ன. இப்போ வந்து ஊடகத்தினுடைய ஒளிவிலகல் எண் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் அப்படிங்கிறது வெற்றிடத்தில் அல்லது காற்றில் ஒளியினுடைய வேகத்திற்கும் ஊடகத்தினுடைய ஒளியினுடைய வேகத்திற்கும் இடையில் உள்ள விகிதம் தான் நம்ம ஊடகத்தினுடைய ஒளிவிலகல் எண் அப்படின்னு சொல்றோம். ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் n வெற்றிடத்தில் அல்லது காற்றில் ஒளியினுடைய வேகம் வந்து நமக்கு என்னது c, ஊடகத்தினுடைய ஒளியின் வேகம் வந்து நமக்கு v. அப்ப n c/v. அப்ப அந்த ஊடகத்தில் ஒளியின் வேகங்கிறத நமக்கு கொடுத்துட்டு நமக்கு என்ன செய்வாங்க, ஊடகத்தினுடைய ஒளிவிலகல் எண் என்ன செய்வாங்க கேட்பாங்க. இதுல வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் அப்படிங்கிறது 3×10⁸ மீட்டர்/செகண்ட். நான் வெற்றிடத்தில் அது காற்றுல வந்து ஒளி செல்லக்கூடிய திசை வேகம் எவ்வளவு இருக்கும், 3×10⁸ மீட்டர்/செகண்ட் இருக்கும். அந்த வேல்யூவை போட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஊடகத்தினுடைய ஒளிவிலகல் எண் வந்து கண்டுபிடிக்கணும்ப்பா. அடுத்த ஒரு கணக்கு பா. இப்போ நம்ம இந்த ஃபார்முலா வச்சு ஒளிவிலகல் எண் 1.5 கொண்ட கண்ணாடி வழியே செல்லும் ஒளியின் வேகம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒளிவிலகல் எண் அப்படின்னா தகவலில் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒளிவிலகல் எண், கண்ணாடியினுடைய ஒளிவிலகல் எண் வந்து கொடுத்துருக்காங்க. n = 1.5. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க, அதன் வழியே கண்ணாடி வழியே செல்லக்கூடிய அந்த ஒளியினுடைய வேகம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ கண்ணாடி வழியே செல்லக்கூடிய ஒளியினுடைய வேகம்னா v = என்ன. c வந்து நமக்கு வெற்றிடத்தில் அல்லது காற்றில் இருந்து ஒளியினுடைய வேகம்ங்கிறது 3×10⁸ மீட்டர்/செகண்ட். இது வந்து நம்ம ஒளியினுடைய திசை வேகம் நம்ம சொல்லக்கூடியது 3×10⁸ மீட்டர்/செகண்ட். இதுல இருந்து நம்ம போடுங்க. நமக்கான ஃபார்முலா என்னது, n = c/v. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது v. அப்ப c/n. v = என்ன வந்துரும், c/n. v எங்க கொண்டு வந்துருங்க, n எங்க வந்துட்டு. அப்ப v = c என்னப்பா 3×10⁸ by n. என்னோட வேல்யூ எவ்வளவு 1.5. மேலங்களையும் 10ஆல பெருக்கினீங்க அப்படின்னா 30/15 × 10⁸. ஒவ்வொரு 15 15 2 15 30. ஏங்க 30 வந்துச்சு, ஒரு ஸ்தானத்துல புள்ளி இருக்கனால மேலங்களையும் 10ஆல பெருக்கிறோம். இப்போ 3×10 30, கீழே 150ன்னு வரும். ஒரு ஸ்தானத்துல புள்ளி வச்சு ஒரு 0 எடுத்துட்டீங்கன்னா 15. இந்த புள்ளி எடுக்கிறக்காண்டி 10ஆல மேலங்களையும் பெருக்கிறோம். ஒவ்வொரு 15 15 2 15 30. அப்ப 2×10⁸ மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிறது அங்க சொல்லக்கூடிய, அதாவது ஒளிவிலகல் எண் 1.5 கொண்ட கண்ணாடி வழி செல்லக்கூடிய ஒளியினுடைய வேகம் தான் 2×10⁸ மீட்டர்/செகண்ட். சரி, இப்போ இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.